அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துக்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறார். சௌக்கியமா? பின்னத்தில் நேராக 3ஆம் பாவரையெல்லாம் விஷயத்தை பார்க்குறார். சாமி நல்லா இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆன பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். ரோஹிணி 3ஆம் பாட்டில். ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண்ணு சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எத்தையாவது உலக விஷயங்களை நங்குன்னு பிடிக்கிட்டு. அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியம் இருக்குது. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி, 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான் சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணார், உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் அண்ணா சந்தோஷத்தோடு அருமையான யோகினில் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும், சித்திரை 28ஆம் தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்கிறது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிஞ்சு நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா? படிப்பு, குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள்
நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேரம் பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றம் குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றம் குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பெயர்ச்சி, குரு அக்கறம் முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு காரணம் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுக்கப்புறம் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்துலாம் இருப்பார். ஒரு சொல்ல போகிறேன், பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் பேசாமல் இருக்கலாம், சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துருங்களா? அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும், அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியிலும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போகும் தவிர திருப்தியே அடையாது போல் இருக்கேன். ஆனால் திருப்தி அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, குரு வக்கரம் முடிஞ்சு தை மாதம் 9ஆம் தேதி நல்லாயிட்டார், ஒரு பிரச்சனையும் இல்லை. தை மாதம் முடிஞ்ச பிறகு மாசி பங்குனி கிரகநாதர்கள்லாம் ஒன்றா ஒரே சூரியனுக்கு ஏகப்பட்ட யோகம் கொடுப்பாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் அப்புறம் மேலே அங்கே சுக்கிரன் மேலே போயிட்டார். சூரியன் புதன் அது சமயத்தில் செவ்வாய் உட்காந்துருவாருங்க. குரோதி வருஷம் செவ்வாய் இப்போ இல்லை, செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் முக்கியம். விஸ்வாவச வருஷம் தான் அது மாதிரி வருது. இப்போ செவ்வாய் கடகம் இருந்தான், குரோதி வருஷம் தான் நடக்கிறது. இப்பேற்பட்ட பீரியடில் இருக்கும்போது ராகு கேதுக்கள் என்ன பண்ண போகிறது இல்லை, உட்காந்து கெடுத்துடுவாங்க கிடையாது. ராகுவோடு சுக்கிரர் இருப்பார், சுக்கிர வக்கரம் முடிஞ்சு சரியாயிடுவார் மீனத்தில். குரு ரிஷபத்தில் உட்காந்துருப்பார். 2 பேர் ராசி பரிவர்த்தனை. சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை பண்ணால் என்ன வேணும்? பகைவனும் நண்பனாவான். கலைகள் எல்லா விதத்திலுமே கலைகள், ஆற்றல், உழைப்பு. நம்ம வெறும் சாப்பிட்ற பொருள்லேருந்து ட்ரெஸ் மேக்கர்லேருந்து
என்னென்ன உண்டோ மருந்து பொருள்லேருந்து என்னென்ன விற்பனை உண்டோ ஏற்றுமதி இறக்குமதி சப்ளை அங்கே டைம் எலிமெண்ட்டை உட்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரல அனுபவிக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் கொடுத்து வீடு வசதி வாழ்ப்பு எல்லாம் ஓனல்ல அனுபவிக்கிற போக பொருள் எல்லாம் கொடுத்து சந்தோஷமான ஒரு நல்ல திருமண பாக்கியம் இல்லற வாழ்க்கை குழந்தை சந்தான பாக்கியமே இல்லாத போய் ஒன்றும் அவஸ்தைப்பட்டு என்னமோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நன்னாவே குழந்தை பிறக்கும், திருப்தியான மறந்து அனுபவிக்கலாம் வாழ்க்கையில். ஒன்று அரசு கணவன் மனைவி உறவுன்றது சினிமா கதை வர மாதிரி ஒரு வந்துட்டு போகிறான் பண்ணி இப்படி பிரிவந்தெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. உறவுகள் ஒட்டணும்னா உறவுகள் உரசணும், சந்தோஷமான நிலையில் நிறைய இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அமைப்பெல்லாம் நிறைய கூடி வருது. அதனால் கண்ணியினுடைய லாபத்தானாதி சந்திரன் சொல்லக்கூடிய அவர் தொடர்பு நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அதே மாதிரி வீரிஸ்தானாதி செவ்வாய் தொடர்பு கொண்டு கடகத்திலையும் சரி 10ஆம் வீடு சரி மாற்றி மாற்றி உட்காந்துப்பார். வக்கரமாகி பலமாகி குருகாலிருந்து செயல்படுத்துகிறார். இந்த பக்கத்தில் ராகு வந்து மேலே தப்பு உட்காந்துருக்காட்டா அப்புறம் தான் சித்திரை மாதத்துலாம் ராகு கீழே வருவான். இப்போ கவலை இல்லை, குரு பயிற்சிக்கு முன்னாடியே வந்துடுவார், பரவாயில்ல, அதில் நமக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பார்க்கும்போது நமக்கு ஒரு அனுகூலமாக இருக்குது. எப்படி குருக்கு செவ்வாயோ அப்படி ராகு சுக்கிரனை கொடுப்பார். புதன் அடிக்கடி தொடர்பு கொண்டே இருப்பார். ரொம்ப விஷயத்தில் நிறைய விஷயங்கள் அனுகூலமான முறையில் செயல்படுத்துறதுக்கு தான் அமைப்பு இருக்குது. சனீஸ்வரர் கும்பத்திலே உட்காந்துருக்கு, கவலைப்பட வேணாம். அது விஸ்வாசு வருஷம் கடைசியே மாசி மாதம் தான் மாறுறது, மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் இங்கேயே வாழ்ந்துருப்பார், கவலையில். ஏன்னா சனீஸ்வரர் முக்கியமான ஆள். பூர்வப்புனா 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? 6ஆம் வீட்டில் உட்காந்தா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொடுக்க முடியும். துலாத்தினுடைய முக்கியமான காலகட்டத்தை சொல்லக்கூடிய சுக்கராச்சாரம் முக்கியம், செவ்வாய் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு சனீஸ்வரர் என்ன இருந்தால் கூட பூர்வப்புண்ணியம் இருந்தால் கூட துலாத்துக்கு இந்த ஒரு சுக்கிரனுடைய ஒரு வீட்டுக்காசம் நன்னா இருக்கவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு அசம்ஷன் தான், உண்மையிலே கிடையாது. என்ன இருப்பாங்க பணக்காரன் தான் வாழ்க்கையில் வாழணும்னா யாரும் வாழ முடியாது. பணம் அந்த மாதிரி தப்பான அசம்ஷன். மணி பொருள் இருந்தால் தான் வாழ்க்கை வாழணும்னா மணிக்கு வேல்யூ இல்லைன்னு வாழ்க்கை வாழ முடியுமா? அதுவும் முடியாது. இதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் ஒரு அசம்ஷன், வீணான போட்டு கோவம், ஒரு அச்சம், பயம், வேதனை, குழப்பம், இந்த சிந்தனைகள்லாம் வந்து நமக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திடுது. நம்மளை போட்டு வேதனைப்படுத்தி வாழ்க்கையே இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துருது. இத்தனை நாள் அப்படி தான் மனசு சந்திரனுடைய இதுவே மனசு கொடுத்தா தான் உங்களுக்கு உலக வாழ்க்கை நடத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு. அது சிவபெருமான் தாழ்ந்து எப்போ சந்திரன் வச்சுட்டு இருப்பார். ஐயோ நீங்கள் கேட்குறீங்க, கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலே நமக்கு அந்த ஒரு வழியாக அப்படியே கற்பனையிலேயே கொண்டு போயிட்டு ஏமாற்றின்றது, வாழ்க்கை ஜீரோ ஆக்கிடுது. கற்பனையில் போனவங்களாம் காலி, கவிஞராக இருப்பான், எழுதுவான், பாட்டாட்டு பண்ணுவான், அதில் வாழ்க்கை கடைசியில் இருக்கும். கான்னு பாட வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும்? அவங்கள எத்தனை பேர் வாழ்க்கை போலியான வாழ்க்கை கொடுத்துரும். அதனால் வந்து சந்திரனுடைய ஓட்டத்தை கண்டாலும் பயப்படுவாங்க. அந்த சந்திரன் உச்சமாற யோகினியில் நின்று உட்கார்ந்துருக்கார் குரு. மைண்டு சும்மா ஃப்ரீஸாக ஆனந்தமாக இருக்குது. ஆனந்தம்ன்றது மனசு அமைதியாக ஆனந்தமாக எந்தவித ஒரு குரோதம் உணர்ச்சி எந்த விஷயமும் இல்லை, பசுத்தம் இல்லாமல் வேதனை இல்லாமல் என்றைக்கு எப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸு தான் இருக்க முடியும். அந்த இதில் எப்படி ஆனந்தம் கிடைக்கிறதோ அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இந்த மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். ஏழை பணக்காரன் வியாதிகாரன் நோய் எல்லாம் கிடையாது, எல்லோரும் கிடைக்கும். தெம்பு வந்துடும், டானிக்கு. ஸோ இத்தனை அம்சங்கள்லாம் அமைப்பில் குரு தன்னுடைய செயல்பாடை பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். துலாத்தினுடைய சம்மந்தப்பட்ட செவ்வாய் 2ஆம் வீடு 7ஆம் வீட்டில் செவ்வாய் குருவோட சாரத்தில் உட்காந்துருக்கார். குருவோட சாரத்தில் உட்காந்து 3ஆம் வீடு இல்லையா, அவர் 6ஆம் வீடு 3ஆம் வீடு தொடர்புள்ள அந்த குரு 8ஆம் வீட்டில் உட்காந்தா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கொடுக்க முடியும். மறைவு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது இல்லை, இப்படி அது என்ன நெகட்டிவ். அதே மாதிரி மறைமுகமாக சோர்ஸஸ் பண்ணி தான் கொண்டு வர முடியும். எந்த பொருளும் மறைமுகமாக இருந்தால் வெளியில் வருது. ஞானம் வரணும்னா கஷ்டத்து நடுவில் இருந்தால் தான் ஞானம் வெளியில் வரும். ஒரு இல்லாமை ஒரு சூழ்நிலை அமையும் போது தான், தேடல் கிடைக்கும் போது தான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு வரும். அதை பிளாக் பண்ணால் தான் இது வெளியில் வரும். இல்லை அதை உடச்சி மாற்றி பண்ணும்போது அது உள்ளேருந்து வரும். இது நேச்சர் தான். எசன்ஸ் ஆஃப் இது வரும்போது லைஃப்பில் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப் போயிட்டே இருந்தான்னா ஒரு முடிவு வரணும்னா
ஒரு துயரமும் வேதனையும் அழுக்கும் ஆயும் டெத்தும் இதே தானா வாழ்க்கை. அதுக்காக மாரடிச்சுட்டே போக முடியுமா? அந்த வருஷங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே நோய்க்காகவே செலவழித்து பயந்து வாழ்க்கையை நாசம் பண்ணி திருடு 4 பொருள் காணாமல் போடுறது, இப்போ திருடு போடுறது, ஏமாற்றி சித்துடுறாங்க. எப்படிலாம் நடத்துக்கிறது? வந்து கடனும் வீக்னஸை பயன்படுத்தி கடன் வட்டி ஏமாந்து போயிடுறோம். நம்பி சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் நம்பாத்துக்குள்ள படுற பாடு வந்தது கழிச்சுக்கு தெரிய முடியாது. இப்படிலாம் நிறைய வேதனைப்பட்டோம். யாரை நம்புறது, யார் நம்பக்கூடாது, யார் ஏமாற்றோம், இப்படி நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப த்ரெட்டனிங்காக இருக்குது. அனுபவிக்கலாம் பார்த்தோன்னா புத்தி தடுமாறி போய்டுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்தாச்சு எல்லாருமே. நான் குரு நன்னாயிட்டார். குரு மாத்திரம் இப்படி ஆயிருந்தான்னா அவஸ்தை தான். இத்தனை நாள் அவர் அப்படி தான் பண்ணியிருந்தார். இப்போ நல்லாயிட்டார். மேலும் சப்போர்ட்டிவாக செவ்வாய் இருக்கார், சந்திரன் கூட இருக்கார். என்னென்ன உண்டோ சமயத்தில் இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன். சனீஸ்வரன் நன்னா கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார். ஆக துலாத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது கடத்தரம் செல்வ செவ்வாய் தொடர்பு வைக்கிறதுனால, ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 6ஆம் அதிகாரி 3ஆம் அந்த கேடரே கிடையாது. அவர் தான் கொடுக்கணும். ஒருத்தர் நமக்கு பகையாளி காரியம் அவர் தான் எல்லாமே இருக்குன்னா யாரோ அவருக்கு வேண்டிய வச்சுட்டு உணாமல் வச்சு காரியத்தை முடிக்கிறோமோ இல்லையா? அதே தான் பண்ணுறாரு எங்கேயும். துலாட் சுக்கராச்சாரியர் அவரும் டீம் ஒர்க் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? கொட்டு மழை. இன்னுமே வந்து இந்த பழையபடியே பிளாக் இது இல்லை முனகை கணக்கை இப்படிதான் அப்படின்னு நெகட்டிவாக பேசவே கூடாதீங்க. அந்த அளவுக்கு நிறைய கொடுத்துருவார். விருத்திக்கு முதல்ல வரும். குழந்தைகள் கல்யாணம் பண்ணால் அப்பா அம்மா பேச ஒரே ஒரு பொண்ணு இல்லை நிறைய வரும். மேலும் பார்ஷியல் அந்த மாதிரிலாம் குழந்தைகள்லாம் போகிற அதெல்லாம் வராது. நன்னாவே இருக்கும், தெளிவாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஒரு பேரளவுக்கு தான் இருந்தது. அந்த குடும்பங்கள்லாம் நல்ல ஒத்துமையாகிடும், ஆனந்தமாக இருக்கும். பழையன புத்தியை மாறி ஒத்துமையாக இருப்பாங்க எல்லாருமே, ஆனந்தமாக இருக்கும். பிஸ்னஸ் கூடுமான வரைக்கும் வேலைக்கு போகிறது குறைஞ்சிரும். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் நிறைய இறங்கிடுவாங்க. நிறைய ஏன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு ஏட்டத்துக்கு வந்து பணம் இன்க்ரிமெண்ட் வரதான் பார்த்தேன். காலமே இல்லை. மல்டிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதில் நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கலந்துப்பாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் மாறிகிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். எதுவுமே அப்படி தான். சொத்துக்கள் வரும், சேருவாங்க, டிஸ்போஸ் பண்ணுவாங்க, மல்டிபிள் ஆக்குவாங்க. இப்படி மணி ஏனிங் இருக்கும். ஒரு சமயம் ஒரு பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் எல்லாத்துக்கும் கலந்துப்பாங்க. எனக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை, லீவு கடை அது கடை சொல்கிற மாதிரி இல்லை, சிஸ்டம் இல்லை. ஆனால் இப்படிலாம் இருக்குது. ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல் ஓவர் வேர்ல்டில் போகும். வி ஆர் நம்பர் 1 ஆகிடுவோம். ஏன்னா நம்ம தான் எல்லாமே கொடுத்தான உலகத்தில். நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் ஃபுல்லாக ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக 0 அது நிறைய கொடுத்துருவாங்கன்னு. வெளிநாட்டில் நம்ம திறமை காட்டுறதுக்கு நம்ம தான் நம்பர் 1. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஒரு ரிக்வஸ்ட்னால் இந்தியாவில் சின்ன பிஸ்னஸோ சொந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ பாருங்கள். அது உண்டான அமைப்புகள் கவர்மெண்ட்டு சொல்லக்கூடிய அரசாங்கத்தில் பெரிய சேஞ்சஸ் நிறைய வரப்போகுது. சித்திரை மாதத்து பிறகு வரக்கூடிய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வரும். அதனால் நம்ம மூக்க மூச்சின்னு நல்ல சப்போர்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லை, பசங்களுடைய இது வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். இன்னும் பிரசவம் பாதியில் செத்து போகிறது, ஆக்சிடென்ட் தானே சாகிறது இதெல்லாம் இருக்காது. இப்போதைக்கு வேணால் எப்படி தான் இருக்கலாம். ஆனால் போக எல்லாம் நார்மலாகி நல்ல வாழ்க்கை அமைவாங்க. கூடுமான வரைக்கும் சந்தோஷமான உறவுகளோடு கொண்டோடைய வாழ்க்கை. வனாதன தர்மத்தில் ஈடுபட்டே ஆகணும் யாரும். அதை விட்டு வெளியில் வராதிங்க. பசங்களே அதை ட்ரிக் பண்ணுங்க. அப்படி சொல்லி பார்த்து அமைகிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, குருவினுடைய வக்கரம் முடிஞ்சு சுபத்தன்மையோட செயல இந்த தை மாதம் 28ஆம் தேதி சரியாகி நல்லபடியாக ஆகிடுறேன். அப்புறம் மாசி பங்குனி ஃபுல்லாகவே யோகங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா கும்பலாக 3 கிரகம் 4 கிரகம் கும்பத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மீனத்தில் உட்காருவாங்க. சித்திரையில் கேட்கணும்னா விசுவாசத்தில் நன்னாவே இருக்கும். குரு பயிற்சி வர வரைக்கும் சிரமமாக இருக்கும். ராகு பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு வேண்டியது, குரு சோபிக்கவே இல்லை. இத்தனை வருஷமாக யாரையோ அடிமையாயிட்டார், பணக்கைதி ஆகிட்டார். அப்படியே நினச்சிக்கணும். உடம்பு சரியில்லை, அவருக்கு பாழாகிடுது, மைண்டு மச்சல் எல்லாமே. அவர் கொடுத்தா தான் வியாபாரம், அவர் கொடுத்தா சாப்பாடு, அவர் கொடுத்தா வியாதி இல்லை, நல்ல ஆரோக்கியம், அவர் கொடுத்தா எல்லாம். ஏன்னா அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த தாட்டி சுக்கிரரோட மீட்டிங் போட்டு சுக்கிரரும் குருவும் ராசி பொருத்தனையும் பண்ணிக்கிறாங்க. ஆக பிரமாதமான அமைப்பில் வருது. சுக்கிரனோட குரு வீடை மாற்றி பண்ணிக்கிறாங்க. உங்களுடைய சம்பந்தப்பட்ட விருச்சிகத்துக்கு சப்தமாதிபதியே
சுக்கராச்சாரியார் தான். குரு யாருன்னா பூர்வ புண்ணியாதிபதி, தனாதிபதி, குடும்பத்தனாதிபதி. என்னம்மா இருக்குது பாருங்கள். ஏன்னா செவ்வாய் நியூட்ரல், குருக்கு வேணும், செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு வேணும். சுக்கிரன் பல கலைகள் சம்பந்தப்பட்டது. உலகத்துக்கு வாழ்க்கையில் வேண்டிய அத்தனை ரசனைகளும் அவர் தான் கொடுக்க முடியும். வாழ்க்கையில் ரசனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. குடும்பம் சோபிக்கணும்னா அப்படியே போயிட்டுருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும், ஏதோ பார்க்கணும், கொள்ளணும், அப்படி குடும்பத்தில் பற்று இருக்கணும். குடும்ப உறவுகளில் நன்னா மலிஞ்சு இருக்குள்ள என்ன இருக்கணும். ஒவ்வொரு வீட்டும் நல்ல ஃபங்க்ஷன், குடும்பத்தில் ஒரு தெய்வம்னு இருக்கும், அது ஆராதிக்கணும். சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லா விஷயங்களும் இருக்குது. அவங்க வீட்டில் இதெல்லாம் சனாதன தர்மத்தை விட்டு யார் நகராதிங்க. அவள் சம்மந்தப்பட்டது பிரகாரம் தொடர்ந்து செய்யலாம். எல்லாத்துக்கும் தலைவரே கிருஷ்ணன் தான். அவதார புருஷன் அவர் தான் இருந்திருக்கார். ராமருக்கு பிறகு ராமர் நமக்கு வலிந்து பண்ணிக்கலாம் வேண்டாம், கிருஷ்ணரை பார்த்துக்கலாம். முதலாளி மாதிரிகிட்ட கை நீட்டு மூண்டு நாம பேச வேண்டியிருக்கோம். நான் கிருஷ்ணன் தான் நம்ம ஜாலியாக என்ன பண்ணலாம். அர்ஜுன மாதிரி நல்லா பேசலாம், கொள்ளலாம். நம்ம வீட்டில் ஒத்தராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் கடவுளாக இல்லை, நான் கூட ஒத்தராக இருக்கேன். அதுபோது நமக்கு நன்னா திருப்தியாக எல்லாம் பண்ணி கூட எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால் ஒரு சந்தோஷம் உணர்வு வரும். வெற்றியாக மனசை இப்படியே கலப்பாகி கண்ணாமனா போகிறது. உறவுகள் நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் அல்லது அது இது வரும்போது நமக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி சந்தோஷம் வரும். ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உடம்புக்கு வரும். கிரியேட் பண்ணி நம்ம சந்தோஷத்தை உடம்புல கொடுக்க முடியாது. அந்த மருந்துகளால் நமக்கு ஒன்றும் பண்ணாது, கொடுக்க முடியாது. ஆரோக்கியமாக சூழ்நிலை இருந்து அமைப்புகளை கேட்டு காதல், கண்ணு, மெய், காய் எல்லாம் அதுக்கு தன்னாமல் ஈடுபடும் போது உடம்பு தெம்பு வரும், டானிக் மாதிரி. அதுதான் சந்திரன் ரோகிணியில் உட்கார்ந்து குரு கொடுத்துட்டுருக்காரு. அதனால் சந்திரன் யார் வீட்டுக்கு பார்த்தோன்னா பாக்யாதிபதி. பாருங்கள் இல்லை, சந்திரன் செவ்வாய் அவ்வளோ அந்யோன்யம். குரு சுக்கரருக்கு ஒருத்தருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, அவ்வளோதான். பகையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஆடம்பரமாக போனால் நாசமாக போடும். அது குருவுக்கு எல்லாம் காலியாகிடும். அது குருவுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். எளிமையாக வாழ், சந்தோஷமாக வாழ், எல்லாம் அனுபவிச்சுட்டு வாழ், கோடி இருந்தால் கோடி நன்மை மாதிரி வாழ், அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ தனிமரம் தோப்பாகாது ஒன்றும் அப்படின்னா வராது. எல்லாம் நன்னா இருக்கணும். அந்த எண்ணம் குருக்கு மட்டும்தான் வரும். சுக்கிரனுக்கு அப்படி கிடையாது. அந்த எண்ணமே வரணும் அவசியம் இல்லை. அந்த எண்ணம் தானாகவே அவங்களுக்கு வரும். நான் நல்லா கவனித்தான்னா காரியம் அது இல்லை. அந்த மாதிரி எண்ணத்தை கவனிக்கிறதுக்கு அந்த மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் வச்சு பண்ணுவார். கலைகள், ஆற்றல் திறம்பட செஞ்சான்னா அந்த ஒரு மாஸ் அப்பீல் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் ரொம்ப துணை சுக்கிராச்சாரியருக்கு. சந்திரன் அந்த வீட்டில் தான் நன்னா பந்தாவாக ஆகிடுவார், கேட்கவே வேணும். அது வெறும் வாழ்க்கையாகாது. அதெல்லோடு சேர்ந்து அனுபவிக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை குரு இந்த 3 மாதத்தில் கொடுக்குறாரு. அதுக்கு டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணுறாங்க பாரு. சூரியனோட அந்த மாசி மாதம் சொல்லக்கூடிய சூரியனோட உட்காந்து புதன் சம்பந்தம். சுக்கிரன் அப்புறம் மேலே போடுவார் மீனத்துக்கு, அது வரைக்கும் அங்கே இருப்பார் கூட. இந்த எல்லோரும் இருப்பார். மீனத்தில் போனால் ராகுவோட இருப்பார். சனீஸ்வரன் இப்போதைக்கு இங்கே இருப்பார். சனீஸ்வரன் பயிற்சி இப்போ இல்லை. விஸ்வாவசு மாசி மாதம் இப்போ கிடையாது. அதனால் நினச்சிக்க போகிறீங்க. அது இப்போ இருக்கிற இந்த கும்பலில் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மீட்டிங் போட்டு எல்லாம் நடக்கும். புதன் இருப்பார், சுக்கிரன் இருந்துட்டு அப்புறம் மேலே போவார். இதெல்லாம் நடக்கும்போது காரியங்களை பார்க்கும்போது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனேயே அங்கே ராகுவோடு சேர்ந்துட்டு செக்யூரிட்டியோடு இருந்து குரு தொடர்பு கொண்டுவார். ராசி பருவத்தினை குரு செவ்வாய் தொடர்பு. அங்கே செவ்வாய் குருவுக்கும் அங்கே ராகு அவருக்கும் கொடுத்துருப்பார். ராகு யார் காலில் இருக்கிறாருன்னா புரட்டாதி காலில் வந்துடுவார். அது ஆச்சரியமாக இருக்கும். குரு காலில் வந்துடுறாரு. அங்கே செவ்வாய் புனர்பு என்னமா வருவாருங்க. 50-50 வேறு ரெண்டும். யார்? சுக்கிரனும் குரு போயாச்சுனால மாசி மாதத்தை பின்னாடி குரு மாசி மாதத்து பின்னா முதல்லையே போயிடுவார். சுக்கிரன் மீனத்துக்கு போயிட்டு நல்லா வக்கரமாய் அப்புறம் உடனே நல்ல வக்கரமனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. குருவோட தொடர்பு கொள்ளும்போது அவனுக்கு வக்கர நிவர்த்தி இது இதாக எடுத்து அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த இடம்னு சொல்லிக்கலாம். இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குங்க. அப்புறம் குருமங்கள யோகம் வரும். நல்லா அதிகம் இருக்குது. எத்தனையோ விஷயங்களில் அபூர்வமான பொருளாக சூரியனோட தொடர்பு கொண்டு 4 கிரகங்கள்லாம் அப்பப்போ யோகத்தை கொடுக்குறது. ஒரே சமயத்தில் இப்படி டம்ப் பண்ணுறது. வெறும் 10,000 ரூபா 5,000 முதலீடு பண்ணுறதுல 10 கோடி கொடுத்தாருன்னா மழையை பிச்சுப்பான்.
அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஐடியா பண்ணி கொடுத்து செயல்படுறதுக்கு டீம் ஒர்க்கு ஆட்களை உட்காந்து அவரையும் கூட்டிட்டு நான் இருக்கேன், கவலைப்படாமல் நான் முழுகி நான் போனாலும் நான் பொறுப்பேற்று சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான். வியாபாரிகள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பிஸ்னஸை வேர்ல்டு லெவலில் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். கடன் தானாக ரொட்டேஷன் அடைஞ்சிட்டே போகும், கவலைப்பட தேவையில்லை. அகலக்கால் விற்கிறோம்னு நினைக்கவே தேவையில்லை. அந்த மணி அவர் இன்கம் ஏர்ன் பண்ணுறது 14 மணி நேரத்தில் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணி இன்க்ரிமெண்ட் வந்தால் பார்க்காத விட்டுட்டு பார்ட் டைம் பண்ணி சைடில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் அப்படியே சொன்னால் முதலாளி ஆகிடலாம். குழந்தைகள் ஆணும் பெண்ணு இதில் சலிச்சு போகலை. குடும்பத்தை நன்னா கவனிக்கணும். பெண்கள் வெளியில் போய் சாப்பிட்டு சோர்ந்து போய் இப்படி ஹோட்டல் சாப்பிட்றதுல நிப்பாட்டி எடுக்கணுமே. குடும்பம் சோபிக்கணும்னா குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நன்னா இருக்கணும். வெளியில் வாங்கி சாப்பிட்டு தான் அவங்க கொடுத்துட பண்ணான்னா குடும்பமே இல்லை. அது வெளிநாட்டு அந்த சைஸ் தான் இருக்குது. அந்த நம்ம ஊரில் அது மாதிரி ஆயாச்சு. அது ஒரு பெரிய அற்புதல். காட்டில் ராமர் இருக்கும்போது ராமர் சீதையை சமைச்சு போடுவார். அது உள்ள தனியெல்லாம் இருந்திருக்கு. எல்லாம் அது எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் கை கூடும். இப்போ புரியுற எதிர்பார்ப்பு எப்படி கை கூடும் சொல்கிறீங்கன்னா அது மாதிரி அதுக்கு உண்டான ஒரு அந்த டீம் ஒர்க் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் கூடாலேருந்து உறவுகள்லேருந்து கை கொடுத்து தான் ஷேர் பண்ணிக்கும். இப்போ குடும்ப இண்டஸ்ட்ரி, ஃபேமிலி இண்டஸ்ட்ரி, ஃபேம் அப்படிலாம் பார்ட்னர்ஷிப் அப்படிலாம் வருது இல்லை. அதே மாதிரி ஜாயின் வெஞ்சர் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரி ஜாயின் வெஞ்சர் பண்ணிக்கும். பல்முனை திட்டங்களில் எல்லாம் கொண்டு போவீங்க. இன்கம் பற்றி கவலையே பட தேவையில்லை. பசங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு படிக்கும்போதே எல்லாத்துலேயுமே ப்ரீ பிளான்டாக என்ன உண்டோ அதை படிக்கும் பையங்க. நீ சொன்னதுக்கெல்லாம் அதெல்லாம் படிக்காதீங்க. நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். என்டர்டெயின் பண்ணும்போது எச்சரிக்கையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஏதாவது வேறு வழியில் போயிட போகிறது, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கையாகாது. அது இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தான் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பசங்களோட குழந்தைகளோட ஆக்டிவிட்டி கவனிங்க. தெரியாது இதெங்கு பயம் அறியாது. அது நடக்க போகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் இதெல்லாம் காலகாரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. பிரமாதமாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிகாரி சனி, 4ஆம் வீடு சனி, 3க்கு 4க்கும். இப்போ சனீஸ்வரர் தூண்டினா தான் செவ்வாய். ஆனால் சனி செவ்வாயும் ஒருத்தருக்குள்ளே இப்படி கத்திரிக்கோள் மாதிரி எதிரும் இருந்தால் தான் காரியம் நடக்கும். ஆசைகளை தூண்டி விடணும். செவ்வாய் அந்த வீட்டில் உச்சம் ஆவார் மகரத்தில். சனீஸ்வரர் எங்கே உட்கார பலமாகும்? அவர் வீட்டில் உட்காந்தா பலம். வேறு எங்கே பலம்? துலாத்தில் உட்காந்தா பலம். அதனால் இதெல்லாம் ஒரு அமைப்பில் செய்யறதுக்கு அமைப்பில் ஏற்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு பாருங்கள். விச்சிகத்துக்கு பூர்வ புண்ணியம் குரு, 2ஆம் வீடு குரு, கேட்கவே வேணாம். சுக்கிர கலத்துறோம், கேட்கவே வேணாம். உங்களுக்கு கொட்டும். மறைமுகமே இல்லை, நேரடியாக ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. செவ்வாய்க்கு எப்போதுமே நேரடியாக சொன்னால் தான் செய்வார். மறைமுகமாக சொன்னான்னா சீக்கிரசி வெளியில் எல்லாம் போயிடும். வச்சுக்க தெரியாது, மேலே நம்ப மாட்டார். அதனால் அந்த குணங்கள் தகுந்த மாதிரியே கேரக்டர் ரோலில் கொடுத்து அமைப்பு கொடுத்துருக்கா. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஜோடியாக பெல்ட்டில் இந்த காலத்தில் குரு இப்போ கொடுக்குற அளவுக்கு உலகத்தில் நம்ம பாரத பூமிக்கு மக்களுக்கு இதுக்காக யார் எந்த நாட்டும் கிடையாது. இத்தனை நாளாக நமக்கு கையேந்து வாங்கினது இப்போ நம்ம 4 பேர் கொடுக்குற அளவு வந்தாச்சு. அப்போ நம்ம வெளிநாட்டு போனோம்னா அதை கொஞ்சம் தயவுசெய்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் வரதா இல்லைன்னு சொல்லுங்கள். லாட்ரி டிக்கெட் கூட வந்தாலும் வேறலாம். இது கண்டிப்பாக நீங்கள் இது ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும். எண்ணங்கள் தகுந்த மாதிரி மைண்டில் சந்திரன் கொடுப்பான். குருவோடு சேர்த்து செய்கிறதுனால அட்டகாசமான செயல்பாடில் பிஸ்னஸ் ஆட்டி சந்திரன் இல்லாத முடியாது. இந்த சாமர்த்தியம், வாக்குத்திறமை, பேசுகிறது, பொறுமை, இதை சந்திரனும் அவரை சாரணனை வச்சு செய்கிறார். தோகிணி நிற்கிறதுனால சந்திரன் சாரம் எடுக்கிறார். இதெல்லாம் செய்கிறார். அதனால் பிரச்சனையே உண்டு இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வரும்னு சொல்ல முடியல. அந்த குருக்கு ஒரு கால நேரம் வந்திருக்கு. நமக்கு அதை கேட்டு அனுபவிக்கிறதுக்கு கால நேரம் வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் இதெல்லாம் வெட்டி பேச்சு இல்லை, அவ்வளோ உண்மை. என்றைக்கு நீங்கள் 10 ரூபா, 100 ரூபா, 1000 லட்சம் ரூபா துணுண்டு சம்பாதிச்சு முதலீடு போட்டு 10 இந்த பண்ணி துணுண்டுலேருந்து துணுண்டு பண்ணுறது லைஃப்பில் எப்படி வர போகிறீங்க? பென்ஷன் வாங்குற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். அது என்ன பிரயோஜனம்? அதனால் வாழ்க்கையில் உங்கள் தரம் போகிறதுக்கு தரம் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறி நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தோடு செய்யக்கூடிய காலம் வந்துடுத்து. இது கணிஞ்சிருக்கு. நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் வரணும். ஆசீர்வாதம் பண்ணி அமைகிறேன்.